தலைப்பு செய்திகள். தையிட்டி விகாரை காணியை மக்களிடம் மீள வழங்குங்கள். நாகவிகாரை விகாராதிபதி கோரிக்கை. புதிய வருடத்தில் புதிய திட்டங்களுடன் நாட்டை பொருளாதார வெற்றியை நோக்கி இட்டுச் செல்வோம். ஜனாதிபதி. பாடப்புத்தகத்தில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர். போலீஸ் சோதனை சாவடியில் மதுபான கொண்டாட்டம். விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களுடையது. அதனை அந்த மக்களுக்கே வழங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு. அதனை நான் அரசுக்கும் கூறியுள்ளேன் என யாழ் நாக விகாரையின் விகாராதிபதி விமல தர்ம தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி பொதுமக்களின் காணி என நீதி அமைச்சர், ஜனாதிபதி உள்ளிட்ட அரச தரப்புகளுக்கு நான் வெளிப்படுத்தியுள்ளேன். அரச தரப்புகளுக்கு நான் தெளிவுபடுத்தியுள்ளேன். இந்த பிரச்சினையை அரசியலாக்கி முரண்பாடுகளை வளர்க்க வேண்டாம் என தமிழ் சிங்கள மக்களிடம் கோருகின்றேன். காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும். அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை என தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அவசியமான வருமானத்தை ஈட்டி தந்து பொருளாதார மற்றும் சமூக நிலைப்பேற்றை உருவாக்க சுங்கம் வழங்கிய பங்களிப்புக்கு நன்றி. புதிய வருடத்தில் புதிய திட்டங்களுடன் நாட்டை பொருளாதார வெற்றியை நோக்கி இட்டுச் செல்வோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சுங்க திணைக்கள கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு இலங்கை சுங்க திணைக்களம் வரலாற்றில் அதிக வருமானத்தை ஈட்டிய வருடமாக பதிவாகியுள்ளது என்றும், எதிர்பார்த்த வருமான இலக்கான 2115 பில்லியன் ரூபாய் வருமானத்தை தாண்டி 300 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்துடன் 2026 ஆண்டு எதிர்பார்த்த வருமான இலக்கான 2115 பில்லியன் ரூபாய் வருமானத்தை தாண்டி 300 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்துடன் 2026 ஆண்டை ஆரம்பிக்க முடிந்துள்ளதாகவும் இலங்கை சுங்க பணிப்பாளர் நாயகம் SB அருக்கொட தெரிவித்துள்ளார். இலங்கை சுங்க திணைக்களம் 2025 ஆண்டு பெற்றுக்கொண்ட முன்னேற்றம் மற்றும் 2026 ஆண்டிற்கான புதிய திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக நேற்று காலை இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி சுங்க பணிப்பாளர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நடத்தினார். நாட்டிற்கு அவசியமான வருமானத்தை ஈட்டி தந்து பொருளாதார மற்றும் சமூக நிலைப்பேற்றை உருவாக்க இலங்கை சுங்க திணைக்களம் வழங்கிய பங்களிப்பை இதன்போது பாராட்டிய ஜனாதிபதி அதற்காக அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜயந்த பெர்னாண்டோ, பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனாத் குமார் நாயக்க, திரைச்சேரியின் பிரதி செயலாளர் AN ஹபுகல, இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SB அருக்கொட, பணிப்பாளர்கள் உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். 2001 ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தால் வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கியொன்று 2019 ஆண்டு பாதாள உலக குழு உறுப்பினரான மாகந்துர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 6ஆம் தர ஆங்கில மொழி பாடப்பயிற்சி புத்தகத்தில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் இடம்பெற்றுள்ளதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து அது குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த தகவல் உண்மை என தெரிய வந்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய கல்வி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த புத்தகங்களில் அச்சிடும் பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து குறித்த பயிற்சி புத்தகங்களை விநியோகிப்பதை உடனடியாக நிறுத்தியுள்ள கல்வி அமைச்சு இது தொடர்பில் அவசர விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளது.
மேலும் இச்சம்பவம் தொடர்பாக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை செய்ய உள்ளதாகவும் கல்வி அமைச்சு மேலதிகமாக தெரிவித்துள்ளது. கொழும்பு கல்கிசை விஜயவீதி அரச மரத்திற்கு அருகில் அமைந்துள்ள போலீஸ் சோதனை சாவடியில் மதுபான களியாட்டம் நடத்திய போலீஸ் சார்ஜன் ஒருவர் கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கடுவல பிரதேசத்தை சேர்ந்த 55 வயதுடைய போலீஸ் சார்ஜன் ஆவார். கைதான போலீஸ் சார்ஜன் சிவில் பாதுகாப்பு அதிகாரியுடன் இணைந்து கல்கிசே விஜயவீதி அரச மரத்திற்கு அருகில் அமைந்துள்ள போலீஸ் சோதனை சாவடியில் திங்கட்கிழமை இரவு 9:45 மணியளவில் மதுபான களியாட்டம் நடத்தியுள்ளார். இது தொடர்பில் கல்கிசே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜனை நீதிமன்றில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நேபாளத்தில் வறுமையில் வாடும் இளம் பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர்களை சீனாவுக்கு கடத்திச் சென்று விற்பனை செய்யும் தகவல் அம்பலமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவில் முன்பிருந்த ஒரு குழந்தை கொள்கை காரணமாக அந்நாட்டில் ஆண்களின் எண்ணிக்கை பெண்களை விட பல கோடிகள் அதிகமாக உள்ளது. இதனால் சீன ஆண்களுக்கு தங்கள் நாட்டில் மணப்பெண் கிடைப்பது பெரும் சவாலாக மாறியுள்ளது. இந்நிலையில் மனித கடத்தல் கும்பல்கள் நேபாளம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து பெண்களை சீனாவுக்கு கடத்துகின்றதாக தெரிய வருகின்றது. நேபாளத்தின் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை குடும்பங்களை இலக்கு வைக்கும் தரகர்கள் சீனாவில் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் கை நிறைய ஊதியம் கிடைக்கும் வேலை என ஆசை வார்த்தைகளை கூறி பெண்களை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கின்றனர். இந்த கும்பலை சேர்ந்த சீன ஆண்கள் நேபாளத்திற்கு வந்து சட்டப்படி திருமணம் செய்து கொள்வது போல நாடகமாடி சுற்றுலா விசாவில் பெண்களை சீனாவுக்கு அழைத்துச் செல்கின்றனர். சீனா சென்றடைந்த பின்னர் பெண்கள் அங்கிருந்து மற்ற ஆண்களுக்கு பெருந்தொகைக்கு விற்பனை செய்யப்படுகின்றனர். இந்த விவகாரத்தில் சீன குடிமக்கள் மற்றும் அவர்களுக்கு உதவிய நேபாள தரகர்கள் பலரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வங்கதேசத்தில் தேர்தல் திகதி அறிவிப்பு வெளியானதிலிருந்து வன்முறைகள் தீவிரமடைந்துள்ளன. மாணவர் போராட்டத்தை நடத்திய இந்திய எதிர்ப்பாளர் ஓஸ்மான் ஹாதி, இந்து இளைஞர் தீபு சந்திரதாஸ் ஆகியோர் கொல்லப்பட்டனர். ராஜ்பாரி மாவட்டத்தை சேர்ந்த அம்ரித் மண்டல் என்ற இந்து இளைஞரை அப்பகுதியை சேர்ந்த கும்பல் கடுமையாக தாக்கிக் கொன்றனர். இந்நிலையில் வங்கதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் 40 வயது மதிக்கத்தக்க இந்து மதத்தை சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். விசாரணையில் கொல்லப்பட்டவர் ஆடை தொழிற்சாலை காவலாளியான விஜேந்திர பிஸ்வாஸ் என்பதும் இச்சம்பவம் மைமன் சிங்கில் உள்ள பாலுகா உபாசிலா என்ற இடத்தில் நடந்ததும் உறுதி செய்யப்பட்டது. அவரை சுட்டுக் கொண்டவர் சக ஊழியர் நோமன் மியா என அடையாளம் காணப்பட்டதுடன் அவரிடமிருந்து சிறிய ரக துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர். வங்கதேசத்தில் ஒரே மாதத்தில் 3 இந்துக்கள் கொல்லப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை செவ்வாய்க்கிழமை மாலை மீண்டும் திறக்கப்பட்டது. சபரிமலையில் முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை சனிக்கிழமை நடைபெற்ற பின் அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு கோவில் தந்திரி மகேஷ் மோகனாறு முன்னிலையில் மேல்சாந்தி இடி பிரசாந்த் திருநடையை திறந்தார். ஆண்டிறுதி நாளான புதன்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மகர விளக்கு பூஜைகள் தொடங்கப்பட உள்ளன. சன்னிதானத்தில் உள்ள ஆழி பற்ற வைக்கப்பட்ட பின்னர் இருமுடி கட்டி வருகை தந்துள்ள பக்தர்கள் 18ஆம் படி வழியாக மேலேறி ஐயப்ப சுவாமியை தரிசிக்க அனுமதிக்கப்பட உள்ளனர். சபரிமலை நிகழாண்டு மண்டல பூஜையில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை மற்றும் இதர வருவாய் மூலம் சபரிமலை தேவஸ்தானத்திற்கு கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி 332.77 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் எதிர்வரும் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. வரலாற்றில் இன்று 1984 ராஜீவ் காந்தி இந்திய பிரதமரானார். 1999
1977 ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய ஐக்கிய அமெரிக்கா பனாமா கால்வாயின் அதிகாரத்தை பனாமாவிடம் ஒப்படைத்தது. 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் 814 கடத்திய 5 கடத்தல்காரர்கள் தாம் விடுவிக்க கோரிய 2 இஸ்லாமிய மதகுருமார்கள் விடுவிக்கப்பட்டதை அடுத்து 190 பயண கைதிகளையும் விடுவித்துவிட்டு விமானத்தை கைவிட்டு வெளியேறினர். 2014 சாங்காயில் இடம்பெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நெரிசலில் 36 பேர் உயிரிழந்தனர், 49 பேர் காயமடைந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.